தமிழக அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்களில் தற்போது அதிக கவனம் ஈர்த்து வரும் ஒரு முக்கிய செய்தி தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா தொடர்பான விவாகரத்து வழக்காகும். இந்த வழக்கு வரும் ஜூன் 15ஆம் தேதி திங்கள்கிழமை செங்கல்பட்டு மாவட்ட குடும்பநல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு விவாதங்கள் உருவாகியுள்ளன. திரையுலகில் முன்னணி நடிகராக பல ஆண்டுகள் ரசிகர்களின் ஆதரவை பெற்ற விஜய் அண்மையில் அரசியலுக்குள் முழுமையாக களமிறங்கி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக பதவியேற்றார். தற்போது மாநிலத்தின் நிர்வாக பொறுப்புகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்த இந்த வழக்கு பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட குடும்பநல நீதிமன்றத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு ஆரம்பகட்ட விசாரணைகள் மற்றும் சமரச முயற்சிகளுக்கு பிறகு தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. வரவிருக்கும் விசாரணையின் போது வழக்கின் முன்னேற்றம் தொடர்பாக நீதிமன்றம் சில முக்கிய உத்தரவுகளை வழங்கக்கூடும் என சட்ட வட்டாரங்களில் பேசப்படுகிறது. முதல்வர் விஜய் அரசு பணிகள் மற்றும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் காரணமாக நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக வாய்ப்பில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவரது தரப்பில் வழக்குரைஞர்கள் ஆஜராகலாம் என்றும் தேவையானால் காணொலி வாயிலாக விசாரணையில் பங்கேற்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மறுபுறம் சங்கீதா தரப்பிலிருந்து நேரில் ஆஜராகும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இறுதி நேர சூழ்நிலையை பொறுத்து அவரும் காணொலி வாயிலாகவே விசாரணையில் பங்கேற்கலாம் என்று கூறப்படுகிறது. குடும்ப நல நீதிமன்றங்களில் வழக்கமாக பின்பற்றப்படும் நடைமுறைகளின்படி கணவன் மற்றும் மனைவி இடையே சமரசம் ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து நீதிமன்றம் ஆலோசனை வழங்குவது வழக்கம். அதனால் இந்த வழக்கிலும் இரு தரப்பினரிடையே சமரச முயற்சிகள் குறித்து நீதிமன்றம் கருத்து கேட்கலாம் என சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குடும்ப விவகாரங்களை உள்ளடக்கிய வழக்குகள் பொதுவாக தனியுரிமை கருதி மூடிய அறைமுறையில் விசாரிக்கப்படுவது வழக்கம். இதனால் இந்த வழக்கும் பொதுமக்கள் அனுமதியின்றி நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. முதல்வர் பதவியில் இருக்கும் விஜயை சார்ந்த எந்த ஒரு தனிப்பட்ட விவகாரமும் இயல்பாகவே பொதுமக்களின் கவனத்தை பெறுகிறது. இதன் காரணமாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துகளும் ஊகங்களும் பரவி வருகின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் வரை எந்த ஒரு தகவலையும் உறுதிப்படுத்தப்பட்டதாக கருத வேண்டாம் என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நிலையில் ஜூன் 15ஆம் தேதி நடைபெற உள்ள விசாரணையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன, நீதிமன்றம் என்ன உத்தரவுகளை வழங்குகிறது என்பதை கவனித்து வர அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்கள் காத்திருக்கின்றன. இந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் போது அதனை தொடர்ந்து உங்களுக்காக வழங்குகிறோம். நன்றி.